தொலைபேசி போட்டு காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். எனிவேஸ், அது போர் அடிக்குதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் எப்படி இருக்கோ பரவாயில்ல, நான் இந்த ஸ்டோரியை அதே ஃப்ளோவில் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுதோ, சலிப்பாக கேட்கணுன்னு இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும்னு தோணுனாலும் சரி, இல்லை ஹாப்பி அண்ட் என்ஜாய் மூடில் கேட்கணும்னு தோணுனாலும் சரி, உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கேளுங்க. ஸ்கிப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறீங்க அது கேட்டுட்டு, அதாவது ஓட்டிட்டு ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியாவது கேளுங்க. இப்போ தான் லிட்டிலாவது புரியும். ஓகேவா? சரி, ஓகே. நான் பிஃபோராக என்ன சொன்னேன் அப்படின்னா, பவிக்கு பர்த்டே, அதனால் ஆஃபீஸ்க்கு நிறைய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு அதே மாதிரி ஹனியும் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேக் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க பர்த்டேக்காக என்ன கிஃப்ட் கேட்டிருப்பாங்க, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இப்போ முடியாது, ஆஃப்டர் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு அவங்களோட ரூம் கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு ஹால்டு பஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் நடந்த அந்த கேக் செலிப்ரேஷன், கேக் கட்டிங்கு, அப்புறம் அவங்க வீட்டில் நடந்த கேக் கட்டிங்கு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இது எல்லாத்தையும் போனதும் அன்றைக்கி கால் பண்ணி இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ரூமுக்கு வந்துட்டுருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களது தேர்ட் ஃப்ளோர் வச்சுக்கோங்க, தேர்ட் ஃப்ளோர் அவங்களது. ஸோ அவங்க பொறுமையாக ஸ்டெப் ஏறி வந்துட்டு எப்படி என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ட்ரீமில் மறந்துக்கிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் வந்துடுவாங்க, செகண்ட் ஃப்ளோர் வந்துடுவாங்க. ஃபுல் கட்டிட்டு வந்திருப்பாங்க. நல்லா செம்மையாக கேக்ஸு, அதுவும் ஆஃபீஸ் குயினோட வீட்டில் நிறைய அவங்க அம்மா இவங்களுக்காக நிறைய செஞ்சுருப்பாங்க. ஃபுல் கட்டிட்டு வருவாங்க. படிக்கட்டு ஏற முடியாமல் ஏறி வருவாங்க. தேர்ட் ஃப்ளோர் வரணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிடும், செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிடும், தேர்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப்புக்கு வருவாங்க. ரூமுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 7 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபேவரட் நம்பர் 7. ஸோ 7 வச்சுக்கலாம். ஸோ 7 படி ஏறி வருவாங்க. இந்த 7 படி தான் இருக்குது அவங்க ரூம் கிட்டே போகிறதுக்கு. ஸோ அந்த 7 படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படியிலையும் ஃப்ளவர் டெக்கரேஷன் இருக்கும். இவங்க அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா இது, ஐயோ இவ இருக்கா பாரு, இவ என்னெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்கா. ஆஃபீஸில் கேக் கட்டிங், அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கேக் கட்டிங், இப்போது எங்கள் ரூமில் எனக்கே தெரியாமல் ஏதோ பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு குயின், ஆஃபீஸ் குயின் இவளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காளோ, எனக்கு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க அப்படியே கீழே குனிஞ்சு அந்த அந்த 7 படிக்கட்டுமே ஃபுல்லாக ஃப்ளவராக நிறைஞ்சிருக்கும். அந்த ஃப்ளவர்ஸை ஒதுக்கி விட்டுட்டு, மிதிக்காமல் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு, ஒவ்வொரு படிக்கட்டுலையும் அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி விட்டு அவங்க பாதம் வைக்கிற அளவுக்கு ஒதுக்கி விட்டுட்டு, ஐயோவா ஆஃபீஸ் குயின் ரொம்ப தேங்க்ஸ், நான் இன்றைக்கி என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபைனலாக நீ கொடுக்குற இந்த கிஃப்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் கொடுத்ததே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது ஃபைனலாக ஒன்று நீங்கள் பக்கத்துலேயே இல்லாமல் இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆஃபீஸ் குயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூ ஃபுல்லாகவே படிக்கட்டு ஃபுல்லாகவே பூ போட்டிருப்பாங்க. அவங்க கால் அந்த பூ மேலே வச்சு நடந்து வர மாதிரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூவை ஒதுக்கிவிட்டு அந்த பூவை மிதிக்காமல் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி போவாங்க. சரி, அங்கே போனதுக்கப்புறம் தான் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா டோர் லாக் பண்ணுறதுக்கு டோர் ஓப்பனில் தான் இருக்கும். அவங்களோட கீ அங்கே தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அது. ஸோ அவங்க என்ன டோர் ஓப்பன் பண்ணோம், ஹார்ட் சிம்பிளில் ஃப்ளவர் கரெக்டாக அந்த ஹார்ட்டில் அவங்க கால் வச்சு வர மாதிரி. அவங்க ஹார்ட்டில் கால் வைப்பாங்களே, அவங்களதே சாஃப்ட் அண்ட் கைண்ட் ஹார்ட் பர்சன் அவங்க போய் ஹார்ட்டில் கால் வைப்பாங்களா? ஸோ அந்த ஹார்ட்டை அழகாக ரசிச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இங்கேருந்தால் படிக்கிட்டே பொறுமையாக தான் ஏறி போவாங்க. அங்கே போய் அந்த ஃப்ளவரெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்கும், அதை தாண்டி உள்ளே போவாங்க. போனதும் உள்ளே டோர் சாத்தியிருக்கும். உள்ளே போனது ஒரே நல்ல ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல் அப்படின்னா கேண்டில் லைட்ஸ், கேண்டில் ஃபுல்லாகவே கேண்டில், அந்த லைட்டே போட தேவையில்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே கேண்டில் வச்சுருப்பாங்க.
செம்மையாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் போட்டு, பெரிய ஹார்ட் போட்டு, அங்கே ஹாப்பி பர்த்டே பவி அப்படின்னு போட்டு, ஒரு ஸ்மைலிங் பொம்மை போட்டு, குட்டி ஒரு ஹார்ட் போட்டு, சின்னதாக ஒரு அம்புக்குறி விட்டுருப்பாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐயோ நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்க, பட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பார்த்து அப்படியே நின்றுடுவாங்க. நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோரு லேசாக க்ளோஸ் ஆகும். டோரு க்ளோஸ் ஆகும். இவங்க அது ஃபுல்லாகவே அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நிற்பாங்க. வாயில் கை வச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ஸ் அந்த டெக்கரேஷனெல்லாம் பார்த்ததும் அப்படியே நின்றுடுவாங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ணை பொத்தலான்னு யாரோ வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேக் சைடு டக்குன்னு இவங்க திரும்புவாங்க. ஒரு உருவம் நிற்கும். நின்னதும் உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். கண்ணிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக அழுன்னு அழுதுருவாங்க. அவங்கள பார்த்ததும் நல்லா கண்ணில் தண்ணி வந்துடும் அவங்களுக்கு. நல்லா அழுதுகிட்டே போய் அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா அழுதுருவாங்க. அவங்களால அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ணில் அந்த தண்ணி அப்படி ஊற்றும். அந்தளவுக்கு அந்த கண்ணில் தண்ணி வரும். அவங்கள அப்படி பிடிச்சி நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிப்பாங்க. பண்ணிக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் பண்ணது நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகி, ஏன் அழுகுற, ரிலாக்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களால சுத்தமாக முடியாது. அவங்க அப்படி அழுவாங்க. கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றும். அந்த அளவுக்கு அழுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீல் ஆகிடுவாங்க. அவங்களும் அவங்கள சொல்லுவாங்க, ஏய் அழுகாத, ஏன் அழுகுற, ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி இவங்களும் என்னென்னமோ சொல்லுவாங்க. நோவே, அவங்க அழுகையை நிறுத்தவே மாட்டாங்க. நல்லா டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு தண்ணி நல்லா ஊற்றி அவங்களோட ஷோல்டரே நனைஞ்சிடும். அந்த அளவுக்கு அழுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. இவங்க உடனே அவங்கள தூக்கி விட்டு கொஞ்ச நேரம் அழுவ விட்டுட்டு அதுக்கப்புறமா தூக்கி விட்டு அவங்க கண்ணு தண்ணி தொடச்சி விட்டுட்டு, ஏய் என்னது, ஏன் இப்படி அழுகுற, இதுக்கெல்லாமா போய் அழுதுட்டுருக்க, ஜஸ்ட்டு ஃப்ளவர் டெக்கரேஷன் தானே, இதுக்காக போய் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே என்ன நீ இப்படி சொல்கிற, ஃப்ளவர் டெக்கரேஷனை இதெல்லாம் இல்லை, காலையில் நடந்ததெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த டின்னர் அது இது அதெல்லாம் இல்லை, பட் இப்போ நடந்துச்சு பார்த்தியா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். நான் இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி இது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை, என் வாயிலேருந்து வார்த்தைகளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறமா ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சரி ஓகே கேக் கட் பண்ணலாமா அப்படிம்பாங்க. கட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு கேக் ஈவினிங். ஆக்சுவலி அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்களோட ஹனி தான் வந்திருப்பாங்க. ஸோ ஹனி வந்ததும் அவங்கள பார்த்ததும் ஓவர் எமோஷனல் ஆகி அவங்கள ஹக் பண்ணி அழுது இந்த மாதிரி எல்லாம் அன்பாக பேசி ரிலாக்ஸ் ஆகி அகைன் ஒரு கேக் கட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் ஊட்டி விட்டுப்பாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பவி ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், நான் கேட்ட ஒரே விஷயத்துக்காக இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எதிர்பார்க்கல, அதுவும் 4 நாள் டைம் கேட்டேன், என் பர்த்டேக்கு அப்புறம் வரேன், ஆனால் நீ எப்படி இன்றைக்கே என்னால் நம்பவே முடியல, இது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கிழிடுவாங்க. வா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அது கூட உனக்கு தெரியாதா, இப்போ பிடிச்சி கிள்ற அப்படிம்பாங்க. நீ தானே கனவா நனவானே, வலிக்கலையா, ரொம்ப வலிக்குது, இங்கே பாரு செவந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்போ இது கனவு தான் நனவுதான் அப்படி சொல்லுவாங்க. இந்த டைம்லேயே உனக்கு விளையாட்டு தானா அப்படிம்பாங்க. ஆல்வேஸ் நான் உன் கூட விளையாடாமல் வேறு யாரும் கூட விளையாட போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா விளையாடுறேன், இங்கே பாரு செவந்துருச்சு வலிக்குது அப்படிம்பாங்க. இதுதானே கனவுல இருக்கியோன்னு நினச்சேன், அதனால தான் நான் நிஜத்தில் இருக்கேன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் சரி என்னோட கிஃப்ட்டுங்க அப்படிம்பாங்க. கிஃப்டா, என்ன நீ என்கிட்ட என்ன கிஃப்ட் கேட்ட, என்ன கேட்டேன், என்னை பார்க்கணுன்னு சொன்னேன் அவ்வளோதானே. ஆமாம், அதை நான் வந்துட்டேனே.
ஸோ அப்போ எனக்கு gift எதுவும் இல்லையா? வெறும் கேக்கு, உன்னை பார்த்தது, அவ்வளோதான். எனக்கு gift எதுவும் இல்லை. gift எல்லாம் எதுவும் இல்லை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்பா. ஏய் என்ன உடனே கிளம்புறாங்கடா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ என்ன சொன்ன? என்னை பார்க்கணும்னு சொன்னேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் இரு, எனக்கு உன் கூட நிறைய பேசணும், நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் எனக்கு திடீர்னு ஒன்று பார்த்தது எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு நிறைய உன் கூட பேசணும், ப்ளீஸ் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிம்பாங்க. சொல்கிறேன்ல கண்ணை மூடு அப்படிம்பாங்க. சரி ஓகே கண்ணை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. கிஃப்ட்டு கொடுத்ததும் என்னது இது, அவங்க வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் பவி ஓப்பன் பண்ணி என்னது இது அப்படின்னாங்க. என்னோட ஸ்மால் கிஃப்ட், உனக்கு பர்த்டேக்கு நான் கொடுக்குற சின்ன கிஃப்ட் அப்படிம்பாங்க. சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்கிறேன், நான் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படிம்பாங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கவரை கொஞ்சம் கூட எங்கேயும் கிழிக்காமல், அழுங்காமல், குலுங்காமல், அப்படியே அப்படின்னு சொல்ல பட்டுப்படாமல் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கப்பு, டீ கப். என்ன கப்பு? டீ கப். டீ கப்பில் பாதி அந்த கப்பு உருண்டையாக இருக்கும் இல்லையா, அதில் பாதி பக்கம் வந்து ஹனியோட ஃபேஸும், பாதி பக்கம் வந்து பவியோட ஃபேஸும் இருக்கிற மாதிரி. அதில் காஃபி ஊற்றுனா அப்படின்னா 2 பேரோட ஃபேஸும் அதில் தெரியும். ஸோ அந்த மாதிரி இதை கொடுப்பாங்க. காஃபி கப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்பாங்க ஹனி. என்னால் புரியுது, இந்த கப் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப பத்திரமா ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. வேற என்ன புரியும், காஃபி கப்பில் சுடு தண்ணி அப்பப்போ குடிச்சுப்பேன், அப்பப்போ காஃபி குடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவும் உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வேற என்ன புரிய போகுது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து ஹக் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்ததுக்கும் இந்த கிஃப்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு ஹனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தூக்கிவிட்டு, அவங்க ஹக் பண்ணியிருப்பாங்க, தூக்கிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து, பவி நான் உனக்கு காஃபி கப் ஏன் கொடுத்தேன்னு புரியலையா அப்படின்னாங்க. புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போது ஹனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொன்ன அந்த டீ கப்பில் 2 பேரும் ஒன்றா ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும் நானும் ஆசைப்பட்றேன். அதுக்கு உதாரணமாக தான் இந்த கப்பு உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அவங்க யூனிக்காக அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஐயோ ப்ரப்போஸ் பண்ண நானே மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அவங்களால அடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போது உடனே நீ 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 நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு ஓகேவா? நான் சும்மா நீ விளையாடல, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, உனக்கு உண்மையாலுமே நான் சொன்னது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சிச்சு, நீ சொன்ன நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதனால தான் காஃபி கப்பு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா புரியலையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் தெரியுமா. ஓ மை காட், உனக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கு இல்லை? ஐயோ எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சொன்ன அந்த யூனிக். ஐயோ என்ன ஹனி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிப்பாங்க, நல்லா ஹக் பண்ணிப்பாங்க. இப்போது 2 பேரும் அவங்க மனசில் இருக்கிறத ரியலைஸ் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க. பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே இருப்பாங்க.
அதுக்கப்புறமா அகைன் மணி அவங்கள தூக்கிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹை கான்டாக்ட் கொடுத்து அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட 2 கண்ணுலையும் கிஸ் பண்ணிவிட்டு பர்த்டே பண்ணி இப்போது உன் ஃபேஸில் எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கோ அது லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உன்னோட ஆசை என்னுடைய ஆசை, என்னுடைய ஆசை உன்னுடைய ஆசை, நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி. சொல்லிவிட்டு அவங்களும் இவங்களுக்கு அகைன் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 பேர் ஹக் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காந்து ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. மணி 4 மணி ஆகிடும். என்ன பேசுனாங்கன்னே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. லவ்வர்ஸ் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, ஓகேவா? அது டீசென்ட்டு கிடையாது. லவ்வர்ஸ்குள்ளே வாயிட்டு இருக்கும், கொஞ்சம் டவுனூராக இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா? அது தப்பு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அவங்க பேசினாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. விடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 4 o'clock இயர்லி மார்னிங் வந்துருச்சு. அப்போது பவி சொல்லுவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு தூங்கலையாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் உன் மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே அவங்க கால் நீட்டி விடுவாங்க. செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு அவங்க மடியில் படுத்துப்பாங்க. இவங்க அவங்களோட கையில் அவங்களோட தலையை கோதி விட்டுக்கிட்டு மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கோதி விட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பவியும் தூங்கிடுவான், இவங்களும் தூங்கிடுவாங்க. காலையில் ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடிச்சதுன்னா பவி எந்திரிப்பாங்க, அண்ணியும் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் இப்படியே தூங்கிட்டேனா காட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பவி மடியில் படுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களோட ஒரு ஹேண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தலைக்கிட்டேயும் இருக்கும், இன்னொரு ஹேண்டை பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இதே ஸ்டேஜில் அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காலைல எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு இவங்க எந்திரிச்சதும் அவங்கள பார்த்தது குட் மார்னிங் பவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படியே தூங்கிட்டேன், உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க பவி. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீ படுக்கலன்னா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மணி என்னன்னு தெரியுமா அப்படின்னாங்க. என்ன ஒரு 9 இருக்குமா, பிரச்சனை இல்லை, ஒரு 1 hour பெர்மிஷன் சொல்லிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. மணி 11 o'clock அப்படின்பாங்க. என்ன அது 11 o'clock? என்ன சொல்கிற நீ அப்படின்னாங்க. ஆமாம், 2 பேரும் ஆல்மோஸ்ட் 5 o'clock வரைக்கும் மேலேயே பேசிகிட்டு இருந்துட்டோம், அப்படியே தூங்கிட்டோம். ஸோ லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட கால் பண்ணது யாருங்கிற, உன்னோட ஆஃபீஸ்க்கு இருந்தால் கால் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வால்யூம் சவுண்ட் வந்ததும் சைட் பண்ண நிறுத்தி ஸ்லோ ஆக்கிடுவாங்க, அதாவது சைலண்டில் போட்டுருவாங்க. சைலண்டில் போட்டது ஐயோ போச்சு இன்னைக்கு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி என்ன எனக்கு ஆஃபீஸ் வரலையா, நேற்று பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி அவ்வளோ டயர்ட் ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனில் மட்டும் டயர்டாக இல்லை அப்படின்னு கேட்பாங்க. சும்மா இரு, நீ வேறு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, என் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நைட் ஃபுல்லாகவே அப்படிம்பாங்க. ஐயோ நீ வேறு கம்முன்னு இருக்குயே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவ்வளோ லேட் ஆச்சுன்னா எதிர்பாராமல் தூங்கிட்டேன்ல, சரி நான் மேனேஜர் சாருக்கு நான் லீவ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துக்கு லீவ் சொல்ல போகிறேன் அப்படிம்பாங்க. ஆமாம், நான் இப்போ தான் லீவ் சொல்ல போகிறேன். அண்ட் நான் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பவே இல்லை. நான் இன்னும் ஹனி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ கூட நிறைய பேசணும், எனக்குள்ளே நிறைய இருக்குது, நிறைய அவ கூட பேசணும், நிறைய கேட்கணும், அவ கூட நிறைய சண்டை போடணும். இவ்வளோ நாள் ஃபோனில் தானே சண்டை போட்டேன், இப்போ நான் நேரில் சண்டை போடணும். ஸோ இப்படி எனக்குள்ள சின்ன சின்ன ஆசைகளை தாண்டி பெரிய பெரிய ஆசைகள் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி விட்டால் அவள் கிளம்பிடுவா, நான் அப்புறம் மறுபடியும் அவளை எப்போ பார்ப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி நான் லீவ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நீ வை, எனக்கு தேவையில்லாமல் கால் பண்ணாது ஓகேவா, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே மெசேஜ் எடுத்து ஐ எம் ஃப்ரம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு மெசேஜ் போட்டுவிட்டு லீவ் சொல்லிவிடுவாங்க பவி. இவங்க வேறு கேட்டகரி ஹனி. ஆக்சுவலி அவங்க என்னென்னா, அங்கேருந்து நான் ஃபேமிலிக்கு
ஏதோ எமர்ஜென்சி கேஸ் நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே பெர்மிஷன் ஆகிட்டு வந்திருப்பாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த டீமே இங்கே வரதா இருக்கும், கொடைக்கானலுக்கு போன டீமே. இவங்க மட்டும் இவங்களோட பர்த்டேக்காக கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடைக்கானலில் இருக்காங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்காங்க. இதுதான் விஷயம் போயிட்டுருக்கு. இவங்க போயிட்டு இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேப்பில் போய் அவங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் ஹே பவி அப்படிம்பாங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு தலையை மட்டும் வெளியே விட்டு ஹே பவி அப்படிம்பாங்க. என்ன அப்படி சொல்லுவாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், நீ வெளில போ அப்படிம்பாங்க. இது ஏன் வீடு, ஏன் ரூமு, நான் ஏன் வெளில போகணும், நான்லாம் வெளில போக மாட்டேன், நீ வேணுமா இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒழுங்காக வெளில போ, எனக்கு என்னெல்லாம் முடியாது, நீ வெளில போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிம்பாங்க. நோ வே, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பவி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ப்ளீஸ் பவி வெளில போ அப்படிம்பாங்க. நோ, இது என் ரூமு, ஸோ நான் வேணுமா உனக்கு போனால் போயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் தரேன், நான் வேணுமா இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், நீ வேணுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமாங்க. முடியாது, நீ வெளில போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன போங்காட்டமாக இருக்குது, என்னையும் வெளில போக சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் பவி போ, நான் முடியல, ப்ளீஸ் பவி, ரொம்ப நேரம் நான் ஈரத்திலே நின்றுட்டுருக்கேன் பவி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஓகே 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 ரிலாக்ஸ், நான் போகிறேன், உனக்கு எதாவது வேணும்னா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இங்கே வரவே வேணாம், அங்கேயே இரு, நான் எது வேணுமோ எடுத்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு வெளில போ, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படிம்பாங்க. எனக்கு வந்து நேரம் பார்த்து என் வீட்டை விட்டு என்னையே துரத்துறாங்க. இதுக்காகவே அங்கேருந்து வந்துடுவா போலே, நீ வெளில வருவதடி வா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளில வந்துடுவாங்க. பெர்மிஷன் போட்டிருப்பாங்களே, சும்மா ஏதோ நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேடம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளேருந்து சவுண்ட் விடுவாங்க. பவி உள்ளே வரலாம் அப்படிம்பாங்க. வரேன் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தா அப்படின்னா அவங்க நார்மல் ரூமில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க, நைட்டி இல்லாமல் நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நான் போகணுமா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம், சரி நீ வெளில போன வேறு ட்ரெஸ் போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா சொன்னேன், அட்லீஸ்ட் நம்ம வெளில போகலாம்ல, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, வேறு ஏதாவது போட்டு நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எங்கேயும் வர எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ரூமில் எனக்கும் கூட இருக்கணும், எனக்கும் கூட நிறைய பேசணும், உன் தோள் சாஞ்சி கதை பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது, ஸோ நான் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும், ஸோ எங்கேயும் வெளில போவேன்னா நான் 2 days இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 days இங்கே இருப்பியா, ஓ மை காட், 2 days, 2 நாள் நீ என் கூட தங்க போறியா, என்னடா இது. நான் பெருமாள்கிட்ட போய் எனக்கு ஒரு வேண்டுதல் வேணும்னு கேட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் இவர் இப்படி மழை ஊற்றுற மாதிரி ஊற்றுவார்னு எனக்கு தெரியாமல் போச்சு. காமெடியே மாதிரி தான். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா, 2 நாள் லீவு, 2 நாளும் மேடம் இங்கே தான் இருப்பாங்க, நானும் 2 நாள் லீவு. உடனே ஃபோனை போடு மேனேஜருக்கு மெசேஜை, சார் அகைன் சொல்லுவாங்க. இல்லை சார் என்னால் ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல் போனால் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, எனக்கு 2 days லீவு போட்டுருவாங்க. வேலை முடிஞ்சிச்சு, சோழியும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க, 2 பேர் ஃபைட் பண்ண போகிறாங்களா, இல்லை சேர்ந்துருக்க போகிறாங்களா, ஹாப்பியாக இருக்க போகிறாங்களா, இல்லை பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ திங்க் இன்றைக்கி சொன்ன ஸ்டோரி நான் நல்ல விதமாக சொன்னேன்னா எனக்கு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், எனக்கு இதுக்கு மேலே அதை பற்றி சொல்ல வராது, ஓகேவா? ஓகே, எனிவேஸ் ஸ்டோரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட்.